பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட கலாஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் வைக்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. சுரேஷ், வணக்கம். கலாஷேத்ரா பள்ளி முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக முன்னாள் மாணவி ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை போலீசார் பதிவு செய்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஸ்ரீஜித் கிருஷ்ணா ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சரவணன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 28 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படக்கூடிய இந்த விவகாரத்தில் தற்போது மருத்துவ ரீதியாக எதையும் நிரூபிக்க முடியாது என்று வாதிட்டார். மேலும் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேலாகியும் அவரை இன்னும் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரிக்கவில்லை எனவும், பல மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த மாணவியை தவிர வேறு எவரும் புகார் அளிக்கவில்லை என்றும் வாதிட்டார். இதையடுத்து ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை ஏன் சிறையில் வைத்திருக்க விரும்புகிறீர்கள், அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றால் சம்மன் அனுப்பி காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தலாமே என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்கினார். அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக மனுவுக்கு குறித்து விளக்கம் கேட்டு தெரிவிப்பதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.